அணில் என்பதை மாற்றி அம்மா அறிந்ததிலிருந்து தொடங்க வேண்டும் என்பவர் உளவியல். அம்மா என்று மாற்றியவர் பாரதிதாசன். ஐயர் என்றால் தென்னார்காடு மாவட்டம் பக்கமல்ல, ஆசிரியர் என்றுதானே பொருள். ஐயர்னாலே ஆசிரியர் தான். ஐயர்னா தலைவர். அது இலக்கணத்துல. பாரதியாருடைய படத்தை தெரியும். பாரதியாருடைய படத்தை உருவாக்கியவர் யார் என்று தெரியுமா? பாரதிதாசன். இன்றைக்கு நாம் கையாளுகின்ற அத்தனை பாரதி படமும் உருவாக்கியவர் பாரதிதாசன். அந்த பாஷ்யம் என்று சொல்லப்படுகின்ற ஆரியாதான் பாரதிதாசன் கொடுத்த பாரதியினுடைய படத்தை ஓவியமாக்கியவர். நேக்கே பொட்டுருக்கு இவாளுக்கு இருக்கணும் வச்சுட்டார். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற வள்ளுவருடைய ஓவியத்தை ஓவியமாக்கியவர் வேணுகோபால் சர்மா. ஓவியமாக்க தூண்டியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இன்றைக்கு புது கவிதை என்று ஒன்று வந்திருப்பதனுடைய நோக்கமே பாரதிதாசனுடைய மரபை அறுத்தறிய வேண்டும் என்பதற்காகத்தான். பாரதிதாசன் இருவரினுடைய அந்த கவிதை மரபை, சிந்தனை மரபை வெட்டி எறிய வேண்டும் என்பதற்காக வந்ததுதான் புது கவிதை. ஆங்கில வழி பள்ளிகளை கொண்டு வந்தவர்களை இந்த திராவிடர் இயக்கம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆங்கில வழி பள்ளியை கொண்டு வந்தவர் பக்தவச்சலம். அவர் கொண்டு வந்தது 200 பள்ளி. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தவர் நேற்று சுந்தரவடிவேலு. அவர் பெரியாரிடம் போய் சொன்ன பொழுதுதான் இது காந்தியின் இந்த கொள்கைக்கு மாறாக இருக்கிறதே என்று சொல்லி வருத்துகிற பொழுதுதான், நீங்க ஒன்றும் பக்தவச்சலத்தை மாற்ற முடியாது, வேண்டுமானால் குறையுங்கள், 200 பள்ளி என்பதை 50 பள்ளி ஆக்குங்கள் என்றார். எப்பொழுதும் நெடினாள் ஸ்டாலினால் பொதுமை கொணர்ந்த பொதுமை நாட்டே மதுத்தமிழாலே மடுக்கும் என் பாட்டு. லெனினை பாடுவேன், ஸ்டாலினை பாடுவேன், ரஷ்யாவை பாடுவேன். பாடியது யார்? பாவேந்தர். ஒவ்வொரு பெண்ணும் காலுக்கு செருப்பு போட்டுக் கொள்ள வேண்டும், கையிலே குடை தூக்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு கனவா? எங்க வீட்டில் 10 செருப்பு இருக்கு, 4 குடை இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அன்னைக்கு முடியாது. பொம்பளை செருப்பு போட்டு போனா எப்படியா மழை பெய்யும்? பாரதியார் அன்றைக்கு இருந்த மொழிநடையிலே சொல்வார், எவன் கொண்டு போய்விட்டான் என் நாட்டு வளங்களை, பாரத மாதா சகல அலங்கார பூஷதையாக விளங்கட்டும், எவ்வளவு நகை போட முடியும் முடிந்த வரைக்கும் போட என்பார். அப்படித்தான் பொம்மை கொண்டு வரப்பட்டது. ஒவ்வொரு பொம்மையிலும் துப்பாக்கி இருந்தது. அந்த துப்பாக்கியில் ஒன்றுதான் வாஞ்சிநாதன் கைக்கு கிடைத்தது. அதுதான் ஆஷ்துறை உரையை கொண்டது. சிறப்பு பிரிவு கிடைக்காத நிலையிலே இந்த சென்னை மருத்துவமனையிலே தான் மக்களோடு மக்களாக உயிர் தருந்தவர் பாவேந்தர் பாரதிதாசன்.